மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நடிகர் விஜயனுடைய தாவேக கட்சி 2 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பிரச்சார பயண திட்டங்களை வகுப்பதற்கு குறித்து அவர்களோடு ஆலோசிக்க ஒரு பிரச்சார குழு எல்லா ஊருக்கும் போக போகுது அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டமிடுதல்லாம் பண்ணாங்க. சில பேர் அது இந்த ஊருக்கு போகுதுன்னெலாம் நிறைய சொன்னாங்க. அதிகாரப்பூர்வமாக கிளம்ப போறோம்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர்கள் கிளம்புனாங்களா அப்படின்னா எதுவுமே கிளம்பல. எல்லாம் திடீரென ரத்து செய்யப்பட்டுச்சு. நேற்று முன்தினமோ விஜய் இந்த முக்கியமான அந்த லீடர்ஸ் இருக்காங்கல்ல, செங்கோட்டையன், புசி ஆனந்த், ஆதவ், சிடி நிர்மல்குமார் அப்படின்னு சில பேரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, ஆலோசனை நடத்தியிருக்காரு. என்ன ஆலோசனை நடத்தினார் அப்படின்றது தான் ஹைலைட்டாக இன்று பேசப்படுகிற விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது என்னன்னா, விஜய் ரசிகர்கள் அவங்க தொண்டர்களா மாறி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம ரொம்ப நாளா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அவங்க இன்னும் ரசிகர் மனநிலையில தான் இருக்காங்க, அவங்க தொண்டர்களா மாறலன்றது நம்ம சொல்ற குற்றச்சாட்டு. அதை இந்த ஆலோசனையிலும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் விஜய் என்கிறது நமக்கு கிடைக்கிற சோர்ஸ். அங்கிருந்து சொல்லப்படுகிற தகவல் வெற்றி கழகத்துக்கு தகவல் தானே சொல்ல முடியும், சரிங்களா? இப்ப என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதி இருக்கு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் நிறுத்துவதுன்னு விஜய் முடிவு செஞ்சுட்டாராம். நல்ல விஷயம்தான். 234 வேட்பாளர் இருக்கான்னு கேட்கக்கூடாது. தொகுதி இருக்கு, வேட்பாளர் இருக்கான்னு கேட்கக்கூடாது. ஏன் கேட்குறீங்க? நீங்க கேட்கக்கூடாது. அங்க இதே கேள்வியை கேட்டிருக்கார், யாரையெல்லாம் வேட்பாளர்களா நிப்பாட்டலாம் அப்படின்னு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில ஏற்கனவே புசி ஆனந்தும் ஆதவும் சேர்ந்து ஒரு பெரிய கஜானா கட்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மாவட்டங்கள்லயும் பல கட்ட பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு. பணம் வச்சிருக்கிறவங்க தான் பதவிக்கு வர முடியும், பணம் வச்சிருக்கவங்க தான் போஸ்டிங் கேட்க முடியும்ன்ற நிலைமை போய் இப்போ பணம் வச்சுக்கிறவங்க தான் சீட்டை கேட்க முடியும். கேட்கணும்னா புசி ஆனந்துக்கு ஒரு தனியா ஒரு கட்டிங் கொடுக்கணும், ஆதவுக்கு தனியா ஒரு விஷயத்த கொடுக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் அங்க நீங்க என்ட்ரியே, உங்களுடைய பார்வையே அங்க படும். சரி, இது தனியா நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லா கட்சியிலுமே வேட்பாளர்கள் ஆகணும்னா அவங்க கட்சிக்கு காசு கொடுக்கணும், மாவட்ட செயலாளர் கவனிக்கணும், அந்த மாவட்ட மந்திரியை கவனிக்கணும், எல்லாம் சொல்லுவாங்க எல்லா கட்சியிலுமே. எதை விஜய் மட்டும் புதுசா பண்றாரு, நீங்க எப்ப பார்த்தாலும் விஜயே சொல்லுவீங்கன்னு சொல்லாதீங்க. எல்லா கட்சியிலும் இருக்கு. ஆனா அவரெல்லாம் கட்டமைப்பு இருக்கு. இது இப்பதான் உள்ள வந்திருக்கு. இந்த 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? யார் தூக்கி வச்சாலும் கைப்புள்ள, யாருக்கிட்ட வேணாலும் சிக்கி சின்ன பண்ண ஆகும்ல. இப்ப யாரோ ஆள் மனசுல பூந்து சொல்லியிருக்காங்க, நீ சிஎம் ஆயிட்டப்பா, இப்ப நீ குழந்தையா தான் இருக்க, உன்னை நாங்க அங்கங்க தூக்கின்னு போறோம் அப்படின்னு பிளான் பண்ணி முதல்ல ஒரு பிரச்சார பயணத்தை போடுவோம். ஏன்னா இன்னும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் வச்சிங்களேன். இது என்ன, நம்ம ஜனவரி முடிஞ்சு போச்சு, பிப்ரவரி 28 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல் 3 மாதங்கள் வச்சுங்க. 3 மாதங்கள்ல இன்னும் ஒரு அதிகபட்சம் 25 நாள் 30 நாள்ல நோட்டிபிகேஷன் வந்துடும். அப்ப நீங்க பிரச்சாரம்னு ஆரம்பிச்சாலும் 2 மாதம் கடுமையாக உழைக்கணும். இந்த 234 தொகுதியும் 2 மாசத்துல போய் சேர முடியுமானா, இருக்கிறது 234 தொகுதி இருக்க நாட்களோ பாத்தீங்கன்னா, இப்ப நாளையில இருந்து கணக்கு போட்டா கூட உங்களுக்கு அதிகபட்சம் 90 நாள் தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தொகுதின்னு கணக்கு போட்டா கூட 234 தொகுதியை உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்ப எப்படி போய் மக்கள்கிட்ட போய் சேருவீங்கன்னா, நாங்க தான் எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துமேன்னு விஜய் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அதான் நான் எல்லார் வீட்டுக்குள்ளயும் போயிட்டேனே, ரேஷன் கார்டு 2 கோடி 2.25 கோடி இருக்குமா, எல்லா வீட்லயும் எனக்கு ஆள் இருக்கு, எனக்கு ஆதரவு இருக்குன்றார். ஒரு ஓட்டு அவங்க போட்டா கூட நான் ஜெயிச்சிருவேன்றார். இது அவருடைய நம்பிக்கை. அதான் ஆள் மனசுல எவனோ உள்ள புது சொல்லியிருக்காங்க, நீ சிஎம் ஆயிட்டப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் நான் எதுக்கு போனோம், நான் யாரோட ஆள் தெரியுமில்ல, நான் யாரு, நான் தான் அடுத்த எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு, அமெரிக்கால 10க்குனே ஜெயிச்சாருல, அது மாதிரி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு இவருக்குள்ள அந்த ஆள் மனசுல எவனோ பூந்து சொன்னவன் சொல்லியிருக்கான் போல. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் ஏன் மூஞ்ச காமிக்கணும், என்னத்தான் எல்லாருக்குமே தெரியுமே, நான் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நான் ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கேன், என் ரசிகர்கள் எல்லா வீட்லயும் இருக்கானே, எல்லாம் என் தொண்டனா மாறிட்டானே, அவன் போய் சொல்ல போறான், அவன் போய் ஓட்ட போட போறாங்க, குத்துன்னு குத்த போறாங்க, நான் பாரு இன்னைக்கு பின்னி பெடலுக்கு போறோம், 26 நம்ம தான் சிஎம் அப்படின்னு அவர் ரொம்ப நம்பிக்கையோட காத்திருக்காரு. அது தப்பு இல்லை, எல்லாருக்கும் நம்பிக்கை அப்படித்தானே இருக்கும். நம்ம தான் சொல்லிட்டு பல பேர் அப்படிதான் வராங்க. மாற்றம் முன்னேற்றம் வந்தவங்க எல்லாம் தெருவில் நின்று அப்புறம் கடைசியில போய் 10ஓட 11 போய் நிற்கிறாங்க. அந்த மாதிரி பல பேர் வருவாங்க. ஏன்னா ஏன் மாற்றம் முன்னேற்றம் சொன்னா, அந்த மாற்றம் முன்னேற்றம்னு தெருவில் விட்டு அந்த ஜானவரைக்கு சமைதா விஜய்க்கு இப்ப ஆலோசகரா இருக்காரு. அவர் சொல்றதை மட்டும் தான் இவர் ஃபாலோ பண்றாரு. அந்த அடிப்படையில அதனாலதான் நான் ஜான கூட்டு அந்த தேரை கூட்டு இங்க தெருவில் விட்டேன் நான், சரிங்களா? ஆக மொத்தம் இந்த கூட்டத்துல இவங்க எந்தெந்த ஊருக்கெல்லாம் போலான்னு முதல்ல ஒரு பயண திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. இந்த பயண திட்டத்தை பார்த்த உடனே செங்கோட்டையனும் நம்ம இவர் இருப்பார்ல
எப்ப பார்த்தாலும் வந்து கட்சி மாறினாலும் துப்புனா தொடச்சிக்கிற கேரக்டர் நம்ம நாஞ்சில் சம்பத்து தலையிலேயே அடிச்சுக்கிட்டாங்களாம். என்ன கன்றா விடாது, இது எப்படா இந்த மாதிரி போக முடியும்? நம்ம எவன்டா இதை போட்டது? இந்த பயண திட்டத்தை வடிவமைச்சேன் எவன்டா? ஏன்னா பயண திட்டத்தையே வடிவமைத்த ஒரு 2 பிரபலங்களுக்கு பயண திட்டங்களை கூட இருந்தவர், எம்ஜிஆர் கூட இருந்தவர். ஜெயலலிதாவுக்கு எங்க போனாலும் இந்த வண்டி இங்க நிக்கணும், இங்க பேசணும், இதுதான் பிரச்சனை, இதுதான் பாயிண்ட். ரொம்ப நாள் அந்த டூர் ப்ரோக்ராம் போட்ட செங்கோட்டையன் தலையில அடிச்சுக்கிட்டாராம் அந்த பயண திட்டத்தை பார்த்து. ஆமாங்க, தலையில அடிச்சுக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு அரசியல் தெரியும், அதனால தலையில தான். நல்ல வேலை தலையில அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த திட்டம் போட்ட திட்டம் அப்படி ஒரு மெகா இன்ட்ரெஸ்டிங்கான திட்டம். எப்படி தெரியுமா? காலையில சென்னை, மத்தியானம் திருவள்ளூர், அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்துல நம்ம வந்து அடுத்த மாவட்டம் ராணிப்பேட்டை, அதுக்கு அடுத்த மாவட்டம் வேலூர் முடிச்சு அப்படியே நேரா அப்படியே யூட்டன் அடிச்சு நேரா அப்படியே காட்பாடி, அப்புறம் அப்படியே யூட்டன் அடிச்சு திரும்ப அதே பக்கம் காஞ்சிபுரம் யூட்டன் அடிச்சு அப்படியே நேரா சென்னை. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரே நாள் முடிக்கணும். ஒரே நாள்ல நீங்க நேரா போய் ஒரு 10 மாவட்டம், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு முடிச்சிருந்தா திருப்பி மறுக்க அங்க இருந்து நைட் இரவு எங்க தங்குவது அப்படின்ற ஒரு பிளான். அது தெரியாது. ஏன்னா இவர் ராத்திரில தங்கணும்னா 5 ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும் இருக்கு. இந்த ஊர்கள் எல்லாம் பெரும்பா 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்காது. அப்ப இவருக்கு தங்க மாட்டாரு. விமானமும் இருக்காது. சில இடங்கள்ல தானே விமானம் போகும். இப்ப வேற தனியார் விமானத்துல போனோம்னா கொஞ்சம் யோசிப்பாரு போல இருக்கு. நான் அது சம்பந்தமா வேற ஒரு விஷயம் பேசுறேன். ஏன்னா விமானம் இப்ப எங்க பார்த்தாலும் பெரும் பஞ்சாயத்தா இருக்கு, அதனால பயப்படுறாருன்னு சொல்றாங்க. விமானமும் வேணாம்பான்னு சொல்லிட்டாராம். அப்போ கார்ல போனோம்னா இவர் டிராவல் பண்ற தூரத்தை கடந்து ஒரு மாவட்டம் இது மாதிரி வந்து பயணம். ஒரு நாளைக்கு 4 மாவட்டம், 8 மாவட்டம், 5 மாவட்டம்னு போட்டு 12 நாள்ல தமிழ்நாட்டே சுத்தி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்களாம். அந்த பிளானை பார்த்து தான் செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத் தலையிலே அடிச்சுக்கிட்டாங்க. என்ன எழவிட அது எவன்டா போட்ட பிளான் இது அப்படின்ட்டு. எப்படின்னா ஒரு புராண கதை ஒண்ணு இருக்குங்க. புராண கதையில என்ன இருக்குன்னா, அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் தம்பி, இந்த அண்ணனும் தம்பியும் வந்து ஒரு பழத்துக்காக சண்டை போடுவாங்க. அப்ப அப்பா சொல்றாரு, அப்பா அம்மாவும் சொல்றாங்க, இந்த பழம் வேணும்னா உலகத்தை சுத்தி வரணும் அப்படின்னு. உடனே தம்பி டக்குன்னு அவருடைய வாகனமான மயில்ல ஏறுறாரு, சர்ன்னு கிளம்பிட்டாரு, உலகத்தை சுத்த போயிட்டார். பார்த்தாரு அண்ணன், என்ன எழவிடாது, நம்ம ஏன்டா அங்கெல்லாம் போய் சுத்திட்டு தேவையில்லாத, நம்ம வேற உடம்பு வேற பெருசு, எதுக்கு அங்கங்க சுத்துவானு சொல்லிட்டு, அம்மா அப்பா தானே உலகம், உலகமே அவங்க தானே நமக்கு இந்த உலகத்தையே காட்டினவங்க. அப்ப அவங்க தான் நமக்கு வந்து கடவுள், உலகம் எல்லாமே. அதனால அம்மாவை அப்பாவையும் சுத்திடுவோம். நம்ம அம்மாவை அப்பாவையும் சுத்தி வந்தாரு. அவர் சொன்ன கூற்று சரிதான், உலகத்தை காமிச்ச கடவுள் அப்பா அம்மா தானே, அப்ப அதனால ஓகே ரைட், இந்தா நீயே உலகத்தை சுற்றி வந்தாள் நபர் சொல்லி பழத்தை அவர்கிட்ட கொடுக்கும் போது நம்மால் வந்து மயில்ல போனாலும் வந்து இறங்கிட்டார். பழத்தை நம்மால் வாங்கிட்டார். யாரு? அண்ணங்காரன் பழம் வாங்கிட்டாரு. தம்பி டென்ஷன் ஆயிட்டார். நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க, உலகத்தை சுத்தி வான்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டு உங்களை சுத்தி வந்தன்ற காரணத்துக்காக பழத்தை கொடுத்துட்டீங்கன்னு ஒரு பெரிய குடும்பத்துல பெரிய பிரச்சனை. தம்பிக்கார கோச்சிட்டு போய் மலை மேல போய் நின்ட்டார். இந்த புராண கதை உங்களுக்கு நல்லா தெரியும். நான் யாரை பத்தி சொன்னேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த கதையை நான் வந்து புராண கதையை நம்ம ஓரமா வச்சிருவோம். அந்த மாதிரி 10 நாள் 12 நாள்ல தமிழ்நாட்டையே சுத்தி வந்துடலான்னு ஒருத்தன் போட்டு கொடுத்துருக்கான் பிளான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து கடவுள் மாதிரி இல்ல, டக்குன்னு போனோமா பார்த்தோமா டக்குன்னு. ஏன்னா எல்லாம் பூரா, அதனாலதான் முதல்ல சொன்ன இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது பூரா வேடிக்கை பார்க்க வர கூட்டம் இது. ரசிகர்கள் இன்னும் தொண்டர்களா மாறல. எங்க போய் விஜய் நின்னாலும் உடனே வேடிக்கை பார்க்க போறோம், கூட்டம் கலைஞ்சிரும். நம்ம எல்லாம் விசிலுக்கு போடுன்ட்டு சொல்லிட்டு அது வேற வந்து தமிழ் படுத்தி வேற அசிங்கப்படுத்திட்டு இருக்கானுங்க. அதுக்கு வந்து மடக்கு ஊதி அப்படின்னு வந்து நம்ம தமிழ்ல சொல்றாங்களாம் அந்த பேரை. எல்லாரும் என்ன கிண்டல் அடிக்கிறாங்கன்னா, இந்த பேரை 4 வாட்டி சொல்லு, ஆபாசமான வார்த்தையா மாறி போயிடும். பட் நம்ம அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஆபாச வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. நம்ம நேயர்களும் அப்படிப்பட்ட நேயர்கள் இல்லை, பார்வையாளர்களும் ரொம்ப நீங்களாம் நல்லவங்க தெரியும். ஆனா விஜய் ரசிகர்கள் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க, உங்களுக்கு பிடிக்காது, அதனால நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா உங்களை அந்த தமிழ் வார்த்தையை 10 முறை சொல்றா, நீ அப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் கட்டாயப்படுத்துறாங்கன்ற தகவல் வருது. இந்த மாதிரி ரசிகர்கள் தானே வர்றாங்க, அவனுக்கு பேச்சை கேட்க எவனும் வரல. ஏன்னா இந்த இத்தனை மாநாடுகள் நடந்திருக்கு, விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, ஈரோடு கூட்டம், பாண்டிச்சேரி கூட்டம், அப்படி எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா மக்கள் எதுக்கு வராங்கன்னா, விஜய் வந்து நின்று கை காட்டி ரேம்ப் வாக்கல் நடக்கிறாரு, அங்க போறாரு இங்க போறாரு, பஸ்ல ஏறாரு, இப்படி இப்படி கை காட்டுறாரு. கை காட்டி முடிச்சு ஒரு மைக்கை பிடிச்சி ஹலோ மைக் டெஸ்டிங் அப்படின்னு பாதி கூட்டம் கலைஞ்சிருது.
அப்படியே கிளம்பிடுறாங்க. அவ்வளவுதான், வந்தாரு அவ்வளவுதான். ஏன்னா பேச போறது 10 நிமிஷம் 12 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். இதுல ஒன்றும் பெரிய விஷயம் பேச போறது இல்ல. மிஞ்சி போனா திமுகவை தீய சக்தின்னு திட்டுவாரு, திமுகவை கண்டி பேசுவாரு. ஸ்டாலின் அவர்களே, அங்கிள் அவர்களே, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு, இல்லைன்னா சிஎம் ஸ்டாலின் அப்படின்னு பேசுவாரு. இது மாதிரிதான் பேச போறாரு. பெருசா புதுசா அரசியல் சொல்லி கொடுக்க போறது இல்ல. யாரோட கூட்டணியும் கிடையாது, எவனும் இங்க வரவே இல்லை. அதனால பார்த்தாச்சு விஜய, கருப்பா சிவப்பான்னு பார்த்தாச்சு. ஆள் எப்படி இருக்காரு, சினிமால இருக்க மாதிரியா இருக்காரா, மேக்கப் போட்டிருக்காரா, மறு வச்சிருக்காரா, உண்மையிலேயே மண்டையில முடி இருக்கா இல்லையா, இதெல்லாம். ஏன்னா சினிமால வந்து முடி கம்மியா இருந்தா விக்கி வச்சுப்பாங்கப்பா. அதனால சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. அது ஏதாவது இருக்கா இல்லைன்னா என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து சினிமால இளமையா இருக்காரு, நல்லா அப்படியே அழகா கருன்னு ஹேர் எல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கர இளமையா இருக்காரு, அழகா இருக்காரு, ஸ்மார்ட்டா இருக்காரு. ஆனா பொது வெளியில அவரு ஏர்போர்ட்டுக்கு போறாரு, அங்க போறாரு, இங்க போறாருன்னு பார்க்கும் பாத்தீங்கன்னா மண்டையில முடியா காணும், இயல்பா இருக்காரு. இதான்பா நானு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. ஆனா நம்மால எப்படி இருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் அதை சொல்ல முடியாது இல்ல, எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்ல எனக்கு. அவர் எப்பவுமே அப்படிதான் இருக்காரு. ஏங்க என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் அவர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம சொல்ற இல்லைங்க, இது ரகசியம், ராணுவ ரகசியம். அதெல்லாம் அடிச்சு கேட்டா கூட யாரும் சொல்ல மாட்டாங்க, விட்டுருங்க. இப்ப இவரை வேடிக்கை பார்க்க வர கூட்டம் எங்க வந்தா என்ன, எந்த ஊருக்கு போனாலும் வேடிக்கை பார்க்க 4 பேர் வரப்போறான், 4 மாவட்டத்துல கிளம்பி வர போறாங்க, வேடிக்கை பார்க்க போறாங்க, கிளம்பிடுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் எல்லாரும் ஓட்ட போட போறாங்க. 26 தேர்தலில் ஒரு சிஎம் ஆக போறாரு. சிஎம்ஐ வந்து இப்போ பனையூர் பங்களாலையோ இல்லைன்னா நீலாங்கரை பங்களாலையோ இருக்க போறாரு. யாரும் உள்ள நீ போய் எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு 20 அடிக்கு மேல ஒரு பெரிய காம்பவுண்டு. உள்ளெல்லாம் யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல உள்ளெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அந்த காம்பவுண்டே காமிக்கிறதுக்கு ஒரு 4 சேனல் வேற இருக்குது. காம்பவுண்டையும் கதவுமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் காமிக்கிறதுக்கு ஒரு 4 சேனலை வந்து விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு, இல்ல வாடகைக்கு வாங்கி வச்சிருக்காரு. இந்த வாடகை வாகனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பூரா பாத்தியா எப்போனாலும் திறக்கலாம், அந்த கதவு திறக்கும், அந்த அப்படியே பார்த்துட்டே இருங்க, டக்குனு கதவு திறக்கும், அப்படியே கார் வெளியே வரும், அண்ணன் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நேரலை பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. எல்லாம் இருக்கட்டும். இந்த திட்டத்தின்படி தான் ஒரு 12-15 நாள்ல தமிழ்நாட்டோட பிரச்சாரத்தையே முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணாங்க. இதை கேட்ட உடனே தலையில அடிச்சுக்கிட்டாரு செங்கோட்டையன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, ஏங்க அதெல்லாம் செல்லுபடி ஆகாத, வேலைக்கு ஆகாதுங்க, நீங்க நேரடியா வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து பார்க்கணுங்க, பார்த்தாதான் நடக்கும், சும்மா எல்லாம் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்க கண்டிப்பாக நீங்க வந்து மக்களை சந்திச்சே ஆகணும், கூட்டங்களுக்கு வந்தே ஆகணும், நான் எல்லா விஷயங்களையும் பாக்குறேன்னு செங்கோட்டையன் சொல்ல, செங்கோட்டையன் ஒரு பார்வை பார்த்திருக்காராம் ஆதவ். நான் பேசுறது மாதிரி நீ எதுக்கு உள்ள வர, நான் தானே இதெல்லாம் பார்க்கணும், ஏற்கனவே நான் தானே கூட்டு போய் வந்து கரூர்ல அந்த வேலையை செய்ய விட்டு மாட்டி விட்டுருக்கேன், சிபிஐ வரைக்கும் டெல்லியில கூட்டு போய் கோத்து விட்டது யாரு, நான் தானே, என்னை அள்ளி நீ எப்படியோ வந்து கிட்ட வருவேன்னு ஒரு பார்வை பார்த்ததாக சொல்லப்படுது. நமக்கு தெரியாதுங்க, அங்கிருந்து வர தகவல் தாங்க, வர தகவலை உங்களுக்கு நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கும் வந்து விஜய் மசியவே இல்லை. அவர் சொல்ல இல்ல நீங்க முதல்ல எல்லா ஊருக்கும் போங்க, நீங்க போயிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லுங்க, பாத்துக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. செங்கோட்டையன் ஒத்த கால நின்ட்டாராம், இல்லைங்க நீங்க வந்தாதான் ஆச்சு, கண்டிப்பாக மொத்தம் மாவட்டத்துக்கு ஒரு கூட்டமாவது போடுவோம், நம்ம மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போட்டாலும் 38-39 மாவட்டம் இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 30 கூட்டமாவது நம்ம போடுவோம், குறிப்பிட்ட இடங்களுக்காவது நம்ம போனோம், போகாத ஊருக்கு நம்ம போகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி விஜய் கிட்ட கேட்டா அவர் என்னங்க இது வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாரு, அவரெல்லாம் டிராவல் பண்ண முடியாது ரொம்ப நேரம், டிராவல் பண்ணி ரெண்டாவது வந்து ஒரு வாட்டி வந்துட்டாரு. இப்ப ஏன்னா இப்ப எங்க வந்தாரு அவரு, எங்க வந்தாரு மறந்து போச்சு நமக்கு, அதுதானே இருக்கு, அவர் எங்க வந்தாருன்றது, போன வாட்டி எங்க வந்தாரு, இப்ப எங்க வந்திருக்காரு, நாளைக்கு எங்க வருவாரு, நாளைக்கு வருவாரா, போன மாசம் எங்க வந்தாருன்னு கேக்குறீங்களா, அப்ப நேத்து வந்தாருன்னு கேட்டா ஞாபகம் இருக்கும், போன மாசம் கேட்டா எப்படிங்க ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப இவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்தாரு, வந்துட்டு போயிட்டாரு கிளம்பி. அதுக்கு முன்னாடி எப்போ வந்தாரு, ஒரு 38 நாளைக்கு முன்னாடி வந்தாரு, அதுக்கு முன்னாடி எப்போ வந்தாரு, ஒரு 72 நாளைக்கு முன்னாடி வந்தாரு. ஏங்க கேப், அதான் கரூர் இன்சிடென்ட் ஆச்சு இல்லைங்க, 30 நாள் தலைமறைவா ஓடி ஒளிஞ்சாருங்க, அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் இருந்தாருங்க, அப்புறம் எல்லாரையும் வந்து அந்த செதுவோம் குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு ஆறுதல் கொடுத்தாருங்க, கடவுள் மாதிரி இவரு ஆசி கொடுத்தாரு, ஆறுதல் கொடுத்தாரு, காசை வீசி எறிஞ்சாரு, அதுக்கப்புறம் திருப்பி பாண்டிச்சேரிக்கு போனாருங்க. அப்படின்னா இவருடைய இது வரைக்கும் வெளியில வந்த கூட்டங்கள் எல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. விஜய் அவர்கள் குறைஞ்சபட்சம் வீட்டுல இருந்து வெளியில வரணும், அலுவலகத்துல இருந்து வெளியில வரணும்னா 32 நாள்ல 35 நாள், மினிமம் 30 நாள் ஆகும். ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் ஒரு முறை வெளியில வருவாரு நம்மால். ஏன்னா ஒரு மாசம் அடகாப்பாரு உள்ள, அப்புறம் தான் அவர் வெளியில வருவார். என்னங்க இது, அப்ப எப்படிங்க இருக்கு போறதே மொத்தம் 90 நாள் தான் இருக்கு, மாசத்துக்கு ஒரு கூட்டம் போட்டா கூட அப்புறம் 3 கூட்டம் தானங்க வரும். செங்கோட்டையன் அப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, செங்கோட்டையன் இப்ப மன வருத்தத்துல இருக்காரு. என்னையா அது, நான் சொல்றதே இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறான், ஏன் நான் தெரியாதனமா தேவையில்லாம வந்து சிக்கிட்டேன் போல இருக்கு, நானு எடப்பாடி மேல கோவத்துல இந்த ஆளுகிட்ட வந்தேன் போல இருக்கு, நான் பேசாம தனியா இருந்தா கூட எனக்கு மரியாதை வந்திருக்கும் போல இருக்கு, என் தொகுதியில தனியா நின்று கூட எப்படியா ஜெயிச்சிருப்போம் போல இருக்கு, இவன் பின்னாடி வந்து நான் மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழினேன்னு
ராத்திரில தனக்கு நெருக்கமானவர்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே புலப்பல்ல தான் இருக்காரு அவர், இப்ப இன்னும் அதிகமா புலம்பி இருக்காரு. அப்புறம் அவர் வழியே இல்லைங்க, நீங்க வந்து அவனுங்க ஒரு கூட்டம் அட்லீஸ்ட் ரெண்டு மாவட்டத்துக்கு ஒரு கூட்டமாவது போடுவோம். அப்படி போட்டா கூட 16 கூட்டம் வருது, 15 கூட்டம் வருது. 15 கூட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நோ அதெல்லாம் முடியாதுங்க. ஏன் அதிகபட்சம் போனா ஒரு மாநாடு போடுங்க, ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு மாநாடு ஒன்று போடுங்க. ரொம்ப இறங்கி வந்து சொல்லியிருக்காரு விஜய். பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவரால் அவ்வளவுதான் முடிஞ்சது. ஒரு ஊர்ல எங்கேயாவது ஒரு மாநாடு போடுங்க, அப்புறம் வந்து ஒரு 3-4 ஒரு கூட்டம் போட்டுருங்க, 1+4 அப்படி வச்சுக்கலாங்க நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னங்க 1+4 அப்படின்னா, ஒரு மாநாடு ஒரு 4 பொதுக்கூட்டம், ஒரு மாநாடு ஒரு 4 பொதுக்கூட்டம். இது ஒரு வாரமா வைங்க. நீங்க வந்து திசைகள் எப்படிங்க பிரிப்பீங்க? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு பிரிப்பீங்களா? அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல அதானே நம்ம படிச்சோம், இப்பவும் அதானங்க, எந்த காலத்திலயும் அதானங்க இருக்கு. ஆக விஜய் வந்து ரொம்ப தெளிவாக தெளிவாக நான் தான் எல்லா வீட்டுக்கும் போயிட்டேனே, நான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் நான் இருக்கேன்ல, இன்னத்துக்கு வந்து தேவையில்லாம போட்டு அங்கிட்டு இங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. 5 கூட்டம் 10 கூட்டம் 20 கூட்டம் அதெல்லாம் வேணாங்க. திசைக்கு ஒரு கூட்டத்தை போடுங்க. கிழக்குல ஒரு கூட்டம் போடுங்க, மேற்குல ஒரு கூட்டம் போடுங்க, தெற்குல ஒரு கூட்டம் போடுங்க, நடுமத்தில் ஒரு மாநாட்டை போடுங்க. சாப்டர் க்ளோஸ். எந்த சாப்டர்? தாவக சாப்டர் க்ளோஸா? முடிஞ்சிச்சா? சிச்சி, அப்படிலாம் நம்ம பேசக்கூடாதுங்க, தப்பு அதெல்லாம் பேசக்கூடாது. அவங்க திட்டம் அந்த கூட்டத்தில் இப்படிதான் முடிவெடுத்ததாக ஒரு தகவல் வெளியில வருது. என்னன்னா, திசைக்கு ஒரு கூட்டம். சரி, கிழக்கில் எங்க போடுவாங்க? பீச்சில் மீட்டிங் போடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அப்ப எங்க போடுவாங்க? கடலுக்கு அடியில போடுவாங்களா, கடல்ல போடுவாங்களோ? சொல்ல முடியாதுங்க. இவங்க வந்து எல்லாத்திலையும் புதுமை காட்டுற ஆட்கள் இல்ல, வேடிக்கை பார்க்க எல்லாம் வருவான்னு சொல்லிட்டு எங்க வேணா கூட்டு போவாங்க இவங்க. ஆக மொத்தம் இந்த மாவட்டங்களை கூட்டு வர்றது, பேசுறது, பிடிக்கிறது, இதெல்லாம் ஆணி புடுங்குற வேலையே வேணாம். மொத்தம் 4 பொதுக்கூட்டம் போடு. இல்லையா, மாநாட கட் பண்ணு, 5 பொதுக்கூட்டமா போடு. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு சுத்தி இருக்கிற எல்லா மாவட்ட ஆளையும் உள்ள சேரு. நம்ம தான் எல்லா இடத்துலயும் ஆளை இறக்க போறோம்ல, எல்லாம் ஆளை கூட்டுவா. ஏன்னா நம்ம தான் காசு கொடுக்கறது இல்ல, அவனா தானே கூடி வரான். இப்படித்தானே ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்படியே அவங்களே வந்து யாரையும் கூப்பிடுறது இல்ல, அவங்களே தண்ணி அழிச்சா வராங்கன்னு சீரம் போட்டு இருக்காங்க. எதுங்க எழவோ வர்றாங்க கும்பல், சே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதா, பயன்படுத்தக்கூடாதா, சரிங்க சாரிங்க, ஏன்னா கூட்டத்துக்கு போனா இது மாதிரி சிக்கலாகி போகுதுன்றதுனால அது அப்படியே ஃப்ளோல வந்துருதுங்க. என்னது ஃப்ளோல இப்படிலாம் வார்த்தை வருமானு நினைக்கிறீங்களா? என்ன பண்றது, இவங்களை பத்தி பேசும்போது சில நேரங்கள் அப்படி வந்துருது. இது மாதிரி வந்து ஒரு திசைக்கு ஒரு கூட்டம், மொத்தத்துல ஒரு 5 கூட்டத்துக்கு தான் விஜய் ஓகே சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப மாவட்டமும் வரமாட்டார், மாவட்டமா 234 தொகுதியும் பார்க்க மாட்டாரு. அந்த மாவட்டம் என்னுடைய தொகுதியில என்னுடைய தலைவர் வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு எல்லா வேட்பாளரும் விரும்புவாங்க இல்லையா? அதையும் விஜய் செய்ய தயாரா இல்லை. நின்னா நில்லு, ஜெயிச்சா ஜெயிச்சுக்கோ, தோத்தா தோத்துக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என்ன முதலமைச்சர் ஆக்கிடு. என்ன கன்றாவிங்க இது? எப்படி ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க எனக்கும் புரியல. எப்படிதான் முதல்வர் ஆக முடியும்? சினிமால ஆகலாம், ஒரே சீன்ல சூப்பரா ஆயிடலாம். 234 என்னங்க, 500 எம்எல்ஏக்களும் உருவாக்கலாம். நீங்க உருவாக்கி நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வாயிடலாம். ஏற்கனவே உங்க தற்கொலை கும்பல் வந்து பேங்காங்ல சொல்லியிருக்குது. எங்க அண்ணன் யார் தெரியுமா? அவங்க அண்ணன் யாராம்? அதான் தளபதி விஜய். எங்க அண்ணன் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஆயிட்டு போலாமே. ஏன் நீங்க போய் கஷ்டப்பட்டு 234 தொகுதிக்கும் அலைஞ்சு, வெயில் உங்களுக்கு ஆகாது, உடம்புக்கு ஆகாது, அலைச்சல் உங்களுக்கு ஆகாது, உடம்புக்கு ஆகாது, டிராவல் உங்களுக்கு ஆகாது, உடம்புக்கு ஆகாது, சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஆகாது, பேச ஆகாது, எவனையும் கிட்ட சேர்க்கவும் மாட்டீங்க. பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா 1 மாசம் ரெஸ்ட், யாரும் கிட்ட வரக்கூடாது. உள்ள என்ன அடகாக்குறீங்கன்னு தெரியாது, எவன் உள்ள இருக்கான்னு தெரியாது, உங்க கேரவேனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எவனுக்கும் தெரியாது. இந்த யமதர்ம ராஜா வாகனத்தை கூட்டு வருது, இட்டுன்னு வர பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை இருக்கு புசி ஆனந்துக்கு. என்ன பண்ண போறாங்க தெரியல. இதுதான் அந்த கூட்டத்துல பேசப்பட்டிருக்கு. 5 கூட்டம் தான் மொத்தத்திலே ஒத்துக்கிறாராம். 5 கூட்டத்துல எல்லா மாவட்டத்தை கவர் பண்ணணும் பண்ண முடியாது. அப்புறம் எப்படிங்க இவர் ஜெயிப்பாரு? எந்த நம்பிக்கையில அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார் அப்படின்னா, அது யாருக்குமே புரியாத ரகசியம், அது அவருக்கு மட்டுமே புரிஞ்ச ரகசியம். இப்ப நேத்து வரைக்கும் என்னவா இருந்துச்சுன்னா, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, நான் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு விஜய் வாய்கிழியே கத்தினாரு. சமீபத்தில் நடந்த கூட்டத்துல இல்ல டிவிகே தீயசக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுகன்னு அடுத்த கருத்துக்கு வந்துட்டார். அதிமுக நான் பொருட்டா மதிக்கவே இல்லை, அவங்க எல்லாம் களத்திலே இல்லை, நான் தான் களத்துல இருக்கேன்னு முதல்ல சீன் போட்டாரு. இப்ப கள நிலவரம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால அதிமுகவை கூட சேர்த்துக்கிட்டாரு. அதிமுக என்ன சேர்த்துக்கிட்டாருன்னா ஊழல் சக்தி ஆகிட்டாரு. அதிமுக இவர் வருவாருன்னு நம்புச்சு, ஆனா அதனால அமைதி காத்தாரு. இப்ப ஊழல் சக்தின்னு சொன்ன உடனே
அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. திருமண பக்கம்லாம் செம்ம அடி வெளுக்குறாங்க. அடி பலம் ரொம்ப கடுமையான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்னா, இப்ப சீமான் வந்து ஒரு பெரிய மாநாடு போட போறார். திருச்சியை ஒட்டி இருக்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய மாநாடு. அந்த மாநாட்டுல 234 தொகுதிக்கும் 50% பெண்கள் ஆண்கள்னு பிரிச்சு வேட்பாளர்களை அறிவிக்க போறார். ஒரே மாநாடு அறிவிச்சிடறாரு. அறிவிச்சுட்டு அந்த தொகுதிக்கு போய் நீங்க வேலை பாருங்கடான்னு சொல்லிட்டு போறாரு. அந்த மாநாட்டுல கண்டிப்பாக இந்த இந்த மங்குனி கும்பல் குறித்து கண்டிப்பா பேசுவாரு. இந்த மட சாம்பிராணி குறித்து கண்டிப்பா சொல்லுவார். யாரு மட சாம்பிராணி நான் என் வாயால சொல்லலைங்க, நீங்களே முடிவு பண்ணீங்க யாருன்னு. ஏன்னா மக்களே சந்திக்காத சாம்பிராணி போக வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்குது இல்ல, அப்புறம் வேற என்ன அதை சொல்றது நம்ம. அதனால அவரு அந்த பேசுவார். அப்ப அப்படி பேசினாருன்னு வச்சுங்களேன், இப்போ திமுக இவங்களை ஒன்றும் பெருசா வந்து அட்டாக் பண்றது இல்லை. முதல்ல இருந்தே அவங்க அட்டாக் பண்ணல, லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக ஒரு வார்த்தை ஒத்த வார்த்தை சொன்ன உடனே திருப்பி அடி பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம நம்ம தம்பி ஜெகதீஷோட ஒரு வார் ரூமோ நம்ம ஆதவர்ஜுனாவுடைய இன்னொரு வார் ரூம் சேர்ந்து போராடிட்டு இருக்குது. இவங்க ஒரு பக்கம் அதிமுக அடிக்குது, ஒரு பக்கம் பாஜக அடிக்குது, ஒரு பக்கம் அண்ணாமலை அடிக்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து அடி பின்னி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு பதில் சொல்றது ஒரு நேரம் சரியா இருக்குது. இப்ப சீமான் அந்த கூட்டம் போட்ட பிறகு இவர் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணா கள நிலவரம் எப்படி மாறும்னா, திமுக டீல்ல இருக்கு அது விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதிமுக டீல்ல வராது. ஏன்னா அவங்க தான் அடி அடிச்சுக்கிறாங்களே. அப்புறம் என்டிகேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி ஆயிடும். அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க, கடுமையான வார்த்தை போர். ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நூத்துக்கணக்கான சேனல் வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட அந்த என்ன கமெண்ட் போடுற கும்பல் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு வார் ரூம்ல வச்சிருக்காங்க தனித்தனியா, ஆளாளுக்கு நிறைய பேர் எடுத்து சாட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இது பல பேர் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் வச்சு செய்வாங்க. அப்போ கள நிலவரம் எப்படி ஆயிடும், எப்படி வந்து அந்த வார் நடக்கும்னா, ஜனநாயக போர்லாம் நடக்காது, அங்க வார் நடக்கும். அந்த என்ன சோசியல் மீடியா வார், அது வந்து ஒண்ணு என்டிகேக்கும் டிவிக்கே வார் நடக்கும். அப்புறம் இந்த வேட்பாளர் அறிவிப்பார். யாருன்னா விஜய் வந்து ஒரு வேட்பாளர் அறிவிப்பார். யார் இவங்க இந்த தொகுதி வேட்பாளர் அறிவிச்ச உடனே ஏற்கனவே அங்க ஒத்துமை இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. அவர் வாயாலே அப்பா ஒத்துமையா ஜெயிச்சு கொடுங்கப்பான்னு கையெடுத்து கும்பிட்டாரு. இப்ப வேட்பாளர் அறிவிக்கும் போது இந்த வேட்பாளருக்கு இந்த தொகுதின்னு ஒதுக்கும் போது அவன் அதுக்கு முன்னாடி டிவிக்கே இருந்திருக்க மாட்டான். வேட்பாளரா வரவன் விஜய்க்கு ஒரு போஸ்டர் ஓட்டிருக்க மாட்டான், ஒரு பிட்டு பேப்பர் கூட அவருக்காக செஞ்சிருக்க மாட்டான், ஒரு 100 ரூபா கொடுத்த ஒரு படத்தை பார்த்திருக்க மாட்டான். பணம் வச்சிருக்கான்றதுனால அவன் வந்து புசி ஆனந்தோ ஆதவ் ரெக்கமெண்டேஷன்ல வேட்பாளராக மாறிடுவான். கீழே கஷ்டப்பட்டு எப்படியாவது நமக்கு பதவி கிடைக்கும், மாவட்டம் நகரம் ஒன்றியம் மாவட்டம் இதெல்லாம் கிடைச்சா நமக்கு ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம், நம்ம அட்லீஸ்ட் எம்எல்ஏ வேட்பாளர் சொல்லியாவது கெத்தா நம்ம சுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருந்த எல்லாரு எண்ணத்திலயும் மண்ணு ஊந்துரும். ப்ராப்பரா அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களுடைய எண்ணத்தெல்லாம் மண்ணு ஊந்தோடனே அவன் விஜய்க்கு எதிராக மாறுவான். எப்படி வந்து தூத்துக்குடியில் அஜித்தா வந்து காண்டானாங்களோ அதே மாதிரி இப்ப மாவட்ட பொறுப்பு கிடைக்கல, ஆனா அந்த அம்மா வந்து தேர்தலில் வந்து சீட்டு கேட்கிற முடிவில் இருக்காங்க. என்ன ஆனா எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல நான் செலவு பண்றேன்டான்ட்டு இப்ப அவங்களுக்கு சீட்டு கொடுக்கும், மாவட்டமே கொடுக்கல உங்களுக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்க இல்லையா? இது மாதிரி பல ஊர்கள்லயும் பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே மதுரையில பிரச்சனை வந்திருக்கு, ஏற்கனவே திருவள்ளூர்ல பிரச்சனை வந்திருக்கு, விருதாச்சலத்துல பிரச்சனை வந்திருக்கு, எல்லா ஊர்கள்லயும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையின் வெளிப்பாடாக டிவிகேல இருக்கிறவனே டிவிகேக்கு எதிராக திரும்புவான். அப்ப களம் எப்படி மாறும்னா டிவிகே வெர்சஸ் டிவிகேன்னு மாறும். இது எல்லாமே இனிமே வருகிற நாட்கள்ல நடக்க போகுது. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு விஜய்க்கு. அதனால ஏன் தேவையெல்லாம் போய் மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கோம்? நமக்கு கூட்டம் வந்து இப்போ அலர்ஜி ஆயிடுச்சு, நமக்கு வந்து ரொம்ப சிக்கல் பண்றானுங்க. ஒரு கூட்டம் முடிச்சா நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு 20 நாள் 25 நாளாவது நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அப்படித்தானே பண்ணுவார். ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சிட்டாருன்னா ஒரு 3 மாசம் 2 மாசம் வந்து எங்கேயாவது வெளிநாட்டு ஓடி போயிடுவார். வெளிநாட்டு போயிடுவார், எங்க இருப்பாரு, யார் கூட போவாரு, என்ன பண்ணுவாருலாம் தெரியாது. ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து அடுத்த படத்துக்குள்ள போவார். அந்த படம் முடியும் போது மறுபடியும் 2 மாசம் வெளியே போயிடுவார். இதுதான் அவருடைய இந்த 69 பட வரிசையில் நடந்தது. இப்ப 70வது படமா இந்த டிவிகே படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப ரிசல்ட் வந்து மே மாசம் வரும். இந்த படத்தோட ரிசல்ட் வச்சுதான் அவரு 71 போலாமா என்ன பண்ணலான்றத முடிவு பண்ணுவாரு. ஆல்ரெடி வந்து துபாயில எல்லாம் ஆபீஸ் வச்சிட்டாருலாம் சொல்றாங்க. எவ்வளவு தூரம் நமக்கு உண்மைன்னு தெரியல. திடீர்னு ஜாகையை மாத்தி ஒரு 3-4 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் நம்ம யாரும் பார்க்க வராதீங்கன்னு சொல்லி இருந்துருவாரு. தோத்துருவாரு. தோட்டா இவர் எனக்கு தெரிஞ்சுங்க, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அவர் வந்து தேர்தலில் நிக்கிற மூட்ல இல்ல, மற்றவர்களை இறக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போறாரு. அதனாலதான் எந்த கூட்டத்துக்கும் அவர் வந்து இப்ப எல்லா தொகுதிக்கும் வர விரும்பல. கிராமங்கள்ல அவர் போய் சேரவே இல்லை, அது அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால ஒரு 10 கூட்டங்கள் கூட வாய்ப்பு இல்லைங்க, 5 கூட்டம் தான்.
அது எந்த ஊருக்கு அமைய போகுதுன்றதை பொறுத்துதான் அந்த கூட்டத்தை அந்த மாவட்டத்தை சுத்தி அல்ல அந்த ஊரை சுத்தி இருக்கிற பல்வேறு மாவட்டங்கள்ல ஆட்களை திரட்ட போறாங்க. இப்போ போற போக்க பார்த்தா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடப்படும். தேர்தல் கமிஷனும் போடும், அரசாங்கமும் போடும், பல பிரச்சனைகள் வரும். அதனால இவர் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அந்த ஊர்களை தேர்வு செய்வார்னு சொல்றாங்க. ஈஸி ஆக்சஸ், அதாவது எப்படின்னா விமான பயணம் இருக்கிற ஊரா தான் பார்ப்பாரு. நிச்சயமா ராத்திரில தங்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் மெட்ராஸ் தான் திரும்பிடுவார். காலையில போனாருன்னா மத்தியானம் மீட்டிங்கை முடிப்பாரு, சாயங்காலம் திரும்பிடுவார். அதுதான் அவருடைய பயண திட்டமா இருக்கும். அப்படின்னா விமான ஏர்போர்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஒட்டி இருக்கிற ஊர்களில் தான் கூட்டம் போடுவார். 5 கூட்டத்துக்கு தான் வாய்ப்பு. செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சிருச்சு, பரிதாபமாக கேவலமாக அசிங்கமாக தோற்க போகிறோம், தேவையில்லாம சில்வன்ட்டு பேச்சை கேட்டு இதுங்க பின்னாடி வந்துட்டோம் நம்மன்னு மிக மிக வருத்தத்தில் இருக்கிறார். இந்த கூட்டத்துக்காவது அவரை கூட்டின்னு போய் காமிச்சு நம்ம ஏதாவது ஒரு கெத்து பார்க்கலாம்னு நினைச்சோம். அதுக்கும் இந்த ஆள் ஒத்து வர மாட்டேங்கிறான். இனிமே இவன் எதுக்குமே லாய்க்கப்பட மாட்டான்ற முடிவு வந்துட்டாரு. சொல்ல முடியாது. தேர்தலுக்கு முன்பாக கூட அவர் எந்த கட்சியும் வேணாடா, எனக்கு நான் வெளியே போயிடறேன்டா, நிம்மதியா நான் தனியா இருக்கேன்டான்னு சொன்னாலும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. முதலமைச்சர் ஆவார்னு சீனை போடுறாரு, இப்பெல்லாம் கூட ஏதோ பேசுறாருல்ல, அதெல்லாம் சும்மா ஏதோ ஒண்ணு இருக்கிற வரைக்கும் என்னைத்தே ஒண்ணு சொல்லணுமேனு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆள் மனசுல அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் கௌரவத்துக்காக தான் இங்க வந்தாரு, கௌரவமே கிடைக்கல அவருக்கு. அவரை இந்த கும்பல் மதிக்கிறது இல்ல, புசியானது மதிக்கிறது இல்ல, ஆதவ் மதிக்கிறது இல்ல, நிர்மல்குமார் மதிக்கிறது இல்லை, யாருமே அவரை பெருசா மதிக்கிறதே கிடையாது. ஏன் நாஞ்சல் சமத்து கூட அவர் பெருசா செய்யறது இல்லை. ஏன்னா அவர் டெய்லி ஆக்டிவ் அரசியல் பண்ணி பழகிட்டாரு. அரசியல் ஆபீஸ் போகணும், பேசணும், எல்லா மக்களையும் பார்க்கணும், போகணும் அப்படின்னு ஒரு தலைவராக அப்படி காணப்பட்டவர் இன்றைக்கு முடங்கி போயிருக்காரு. அவரால் எந்த விதமான விஷயங்களும் செய்ய முடியல. அவர் தன்னிச்சையா செய்ய முடியல. செஞ்சா ஒரு பக்கம் புசி கேள்வி கேட்கிறார், ஒரு பக்கம் ஆதவ் கேள்வி கேட்கிறார், மாவட்ட செலவு கூட போன் எடுக்க மாட்டேங்கிறானா. இதுதான் பெரிய பிரச்சனை. இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருப்போம். இது மாதிரியான கூத்துக்கள்லாம் அடுத்தடுத்து நிகழ்ப்போது. அதனாலதான் அந்த பயண திட்டங்கள்லாம் ரத்து செஞ்சிருக்காங்க. பிரச்சார யுக்தி ரத்தா இருக்குது, எல்லாம் ரத்தாகி போய் அப்படியே குழப்பத்துல இருக்கு தாவேகா. போற போக்கு பார்த்தா இது இந்த சீட்டு கம்பெனி விரைவில் கலைந்து விட்டாலும் கலைந்து விடும். அதான் இப்போதைய நிலைமை. இன்னொன்னுங்க, கடைசியாக இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஆதவன் சொல்லி ஒரு கேரக்டர்கள், ஒரு அமாவாசை கேரக்டர், அந்த கேரக்டர் தேவையில்லாம திருமாவளவன் குறித்து அந்த மீட்டிங்ல பேச போய் அது பெரிய சிக்கலை உண்டாக்கி ஆதவனுடைய செல்போன் என்ன பொது வழியில போட்டாங்க. இதுதான் ஆதவோட செல்போன் என்ன, இந்த அமாவாசை 420 செல்போன் இதுதான். எல்லாரும் போனை போட்டு டேய் நாங்க என்ன 20 பேராடா பக்கத்துல இருக்கோம், அண்ணன் பக்கத்துல வாடா அப்படின்னு சொல்லி கேப்போன்ட்டு எல்லாரும் போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவ் உடனே என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. அப்படியே சாஷ்டாங்கமா திருமாவளவனுக்கு தூது விட்டுருக்காரு. ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன், நான் என் நிலையிலே இல்ல, நான் அதுக்கு அதை பதில் சொன்னேன், இதுக்கு இதை பதில் சொன்னேன், ஒடுக்கப்பட்டவருடைய இதுக்காக நான் உழைக்கிறேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டு பார்த்திருக்காரு. எந்த விதத்திலையும் திருமாவளவன் பதில் கொடுக்கவே இல்லை, ரிப்ளை பண்ணவே இல்லை, திருமாவளவன் மதிக்கவே இல்லை, அவனை சேர்க்கவே கூடாதுன்ற, அதாவது அவனோட போன்ல கூட பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டார். இப்போ இந்த போன் தொலைபேசி எண் பொது வழியில பகிரப்பட்டதுனால ஆதவ் தன்னுடைய தொலைபேசி எண்ணை மாற்ற திட்டமிட்டு இருக்கிறார். வேற ஒன்னே இன்னும் வாங்கிட்டு இருக்காரு, வேற இன்னொரு பர்சனல் எண் வாங்கிட்டு இருக்காரு. அது முக்கியமான நிர்வாகிகள் மட்டும் கொடுத்துருக்காராம். பாதி நேரம் செல்போன் என்ன அணைத்து வைக்கப்பட்டிருக்கு. நீங்க ட்ரை பண்ணினா போன் கிடைக்கிறது இல்லையா, கேட்டா நான் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிக்கலான்ட்டு. இது ரீசன் ஒண்ணும் இல்ல, சிறுத்தைகள் சீறி பாய ஆரம்பிச்சிட்டாங்க, அடி பின்னி படல இருக்கிறாங்க. ஏடா எங்க அண்ணனை பார்த்தாடா நீ 20 பேர் கூட இருக்காங்கன்னு சொல்ற, நீ எடுறி மாப்பிள்ள போனை மட்டும் எடு பேசுவோன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு படத்துல, எந்த படம் அப்படின்னு சொன்னா நம்ம இவருடைய படத்துல விவேக மாட்டி விடுவாங்க, அஜித்தினுடைய படம். அந்த அஜித்தினுடைய படத்துல விசுவாசம் படம் தான். அந்த படத்துல விவேக் நயன்தாராவோட மேனேஜரா இருப்பார். அவருடைய போன் நம்பரை ஊர்ல இருக்கிற எல்லாரும் கொடுத்துட்டு நம்ம நிறைய ஆட்கள், நம்ம இவர் இருக்கார்ல தம்பி ராமையா, அவர் இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டு அவரை டார்ச்சர் பண்ணுவாங்க. ரோபோ சங்கர் இவங்க எல்லாம் சேர்ந்து அவரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி பின்னி படல் எடுப்பாங்க. போனை எடுத்தாலே என்ன மாப்பிள்ள அப்படின்னு பேசி கண்ணா அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம அமாவாசை மாட்டிக்கிட்டாராம். அதனால போன் நம்பரை ஆஃப் பண்ணி வச்சிருக்காராம், வேற நம்பரை வாங்கிட்டாராம். இந்த நம்பரை திருப்பி நம்ம பயன்படுத்தலாமா வேணாமா, பொது வழிக்கு போயிடுச்சே, என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியலையே அப்படின்னு பெரும் பதட்டத்துல இருக்காராம். இதுதான் இப்போ கிடைத்திருக்கிற புதிய தகவல். வேறு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன், மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல்வேறு வீடியோக்களை போடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் பெரும் பயனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.